ஸோ தனுசு ராசி வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத தனுசு ராசி உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட இமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாமே அப்படிலாம் வந்து நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்கன்னா அப்புறம் படிப்பில் நீங்கள் வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து படிப்பில் நீங்கள் நல்லா படிக்கலை, ஸ்கோர்ஸ். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது பெண்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். உங்களுடைய பணம், உங்களுடைய உடல் நலம், உங்களுடைய அழகு, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அவங்க நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம இன்னைக்கான பதிவு என்ன, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த 30 நாட்கள் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, உங்க ராசிக்கு அடுத்த 30 நாள் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத ரொம்ப சூப்பரா டாரோ கார்டு மூலமா நமக்காக சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ராசியினரும் தொடர்ந்து முழு பதிவையும் பாருங்க. உங்க ராசிக்கான விஷயங்கள் என்ன, அடுத்த 30 நாட்கள் உங்களுடைய லைஃப் எப்படி அமைய போகுது, சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணினீங்கன்னா இன்னும் சூப்பரா சிறப்பா அமையும் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள்லாம் நம்ம டாரோ கார்டு மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தனுசு ராசி நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்காக. அடுத்த 30 நாட்கள் உங்க லைஃப்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன செயல்கள்லாம் நீங்க செஞ்சா உங்க லைஃப் பாசிட்டிவா அமையும் அப்படின்னு டாரோ கார்டு மூலமா ரீட் பண்ணி சாரா மேம் நமக்காக சொல்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. முழு பதிவையும் பாருங்க. தனுசு ராசி நேயர்களே, இது உங்களுக்காக. ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது டாரோ கார்டு ரீடிங் மூலயமா நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட், நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். இந்த தருணத்தில் இந்த பதிவை காண்பித்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும் விதமாக நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நடக்கும்ன்ற நம்பிக்கையோட தனுசு ராசிக்கான அடுத்த 30 நாள் ரீடிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடங்களில் அது எப்போ கிடைக்கும்னா நீங்கள் தனித்து செயல்படும் போது மட்டும்தான். உங்கள் அறிவையும் உங்களுடைய அனுபவத்தையும் நீங்கள் முதலீடாக வச்சு ஒரு காரியத்தை உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடங்களில் செய்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு, நற்பெயர் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த 30 நாட்கள். இது மாதிரி அடுத்த 30 நாட்கள் நீங்கள் தனிமையாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ கூட்டு முயற்சி தவிர்த்துட்டு எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய விஷயங்களை நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய காரியங்களை தனிப்பட்ட விதத்தில் முயற்சி செய்யும் போது நிச்சயமாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வேலை தொழில் சார்ந்த இடங்களில் அதே மாதிரி முடியாது அப்படின்றத கட் அண்ட் ரைட்டாக கரெக்டாக சொல்லிடுங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகலாம், ஓகேன்னு சொல்லி வைக்கலாம், இந்த மாதிரிலாம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ இது முடியாது, அது கரெக்டாக இருந்துருங்க. கரெக்டாக உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டீங்கன்னா, உங்களால் முடியும்னா மட்டும் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கான ஒரு நற்பெயர் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ தனுசு ராசி உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட இமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. என்னென்னா, எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும், என் பார்ட்னர் என்ன சந்தோஷமாக வச்சுக்கணும், எனக்கு நிறைய நல்லது செய்யணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், என் பார்ட்னர் அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறத விட நான் என் பார்ட்னருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அவங்க சந்தோஷம் என் சந்தோஷம், ஸோ அவங்கள நான் புரிஞ்சுக்க பார்க்கணும், இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸை நீங்கள் மேற்கொண்டால் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்பை சந்தோஷகரமானதாக கண்டிப்பாக கொண்டு போக முடியும். ஸோ உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஈகோவாக மாறி கூட அதுவே பிரச்சனைக்கு வழிவகுத்துரும். ஸோ இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு
சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷம் அடையலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரிலேஷன்ஷிப்பில் கையில் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னருடைய மனசில் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய இடம் கிடைக்கும். அடுத்து 30 நாட்கள் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும் போது லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதில் வந்து உருவாகிடும். ஸோ தனுசு ராசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகே இது நல்லா இருக்குதே, இதை ட்ரை பண்ணலாமே, இந்த விஷயத்துக்கு போகலாமே, இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்லாம் வந்து நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்கன்னா அப்புறம் படிப்பில் நீங்கள் வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து படிப்பில் நீங்கள் நல்லா படிக்கலை, ஸ்கோர்ஸ் கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து உங்களுக்கு மெமரி பவர் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு புத்தியே இல்லை, உங்களுக்கு படிப்பே வராது, இந்த மாதிரிலாம் உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் அடுத்து 30 நாட்களும் கொஞ்சம் பொறுமையாக போனீங்கன்னா யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தி திட்டுறாங்களோ அவங்க வாயாலே உங்களை வந்து நல்ல விதமாக உயர்வாக பேசுவாங்க. ஸோ அடுத்து 30 நாட்கள் கொஞ்சம் மனசில் எந்த ஒரு டிப்ரெஷன், சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபேமிலியில் பிரச்சனை அதை வந்து நீங்கள் மனசில் போட்டுக்கிட்டு படிப்பில் கொட்ட விட்டுருவீங்க. இந்த விஷயங்கள்லாம் அடுத்த 30 நாளைக்கு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு ஒரு விஷயம் வாங்கணும் ஆசை, எனக்கு ஒன்று பண்ணணும் ஆசை, ஆனால் அதுக்கான பணம் என்கிட்ட இல்லை, நான் ஒரு ஏக்கமாக தான் பார்க்குறேன். அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்கிது, அவங்களுக்கெல்லாம் எப்படி பணம் கிடைக்கிது, நான்லாம் அதெல்லாம் பண்ண முடியாதா, இந்த மாதிரி ஏக்கம் நிறைய இருக்கும் இல்லையா. அண்ட் சமீப காலத்தில் ஒரு விஷயத்துக்கு இழந்திருப்பீங்க, அது திரும்ப கிடைக்கிறதுக்கு நான் இன்னும் நல்லா சம்பாதிக்கணுமே, நான் இன்னும் அந்த பொசிஷனுக்கு வரணுமே பழைய மாதிரி அப்படிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வர மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்களோட ஏக்கங்கள் தீரும், மனவேதனை வந்து தீரும். அது பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, பெண்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். உங்களுடைய பணம், உங்களுடைய உடல் நலம், உங்களுடைய அழகு எதுவாக இருந்தாலுமே அதில் கவனமாக இருங்க. உங்களோட ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்கன்னா எதுக்காக பேசுகிறாங்க, உங்களோட பணத்துக்காகவா, உங்கள்கிட்டேருந்து ஏதாவது தேவைக்காக பேசுகிறாங்களா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக ஆண் நபர்கிட்ட இருந்து தனியாக இருக்கிறது, ஆண் நபர்கள் இவங்ககிட்ட தனியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இவங்கெல்லாம் ஏதோ ஒரு தேவைக்காக வந்து பழகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் எல்லார்கிட்ட இருந்து கொஞ்சம் தனித்து இருக்கிறது நல்லது. அப்போது தேவையில்லாத ஏமாற்றங்கள், துரோகங்களை நீங்கள் பார்க்காம தவிர்த்திடலாம். ஸோ ஆல்ரெடி லைஃப்பில் அந்த மாதிரி துரோகம், ஏமாற்றம் நடந்திருக்குனாலும் நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுடைய பணம், உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது, வேலை ரீதியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த துரோகம், அந்த குற்ற உணர்வுலேருந்துலாம் நீங்கள் வெளியேற முடியும் அடுத்த 30 நாட்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ ஓவரால் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது அடுத்த 30 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது, தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் உழைப்பு தான் தீர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அடுத்த 30 நாட்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ, எவ்வளோ ஹார்டர் பண்ணுறீங்களோ, யோசிக்க கூட டைம் இல்லாமல் பிஸியாக இருக்கிறேன், நான் வேலைன்னு தான் இருக்கிறேன், எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அந்த மாதிரி உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா மன ரீதியாக இருந்த பிரச்சனைகள், மன ரீதியாக இருந்த சுவடுகள், காயங்கள், ஒரு டிப்ரெஷனான ஒரு மைண்ட் செட், இது எல்லாமே உங்களை விட்டு ஓடி போயிடும். ஸோ அடுத்த 30 நாட்கள் அப்போது வேலை வீடு, வேலை வீடு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி போங்க. கண்டிப்பாக மன ரீதியான பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அப்படின்றது உங்களுக்கு ரீடிங்கில் இருக்குது. டேரோ கார்டு ரீடிங் மூலமா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ராசியினருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா மேம் நமக்கு ரொம்ப அழகா தெளிவா கார்டு ரீட் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப பயனுள்ள பதிவா இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் டேரோ கார்டு ரீட் பண்ணணும், உங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாரா மேமை நீங்க நேர்ல சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா டேரோ கார்டு ரீடிங்ல தீர்வு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு நீங்க கவலைப்பட்டாலும், இல்லை நம்ம பிறந்த நேரம் நமக்கு தெரியல, டேட் ஆஃப் பர்த் இல்லை, இந்த மாதிரி உள்ள நபர்களும் டேரோ கார்டு மூலமா உங்களுடைய முழு பலன்களை ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு, இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க.
வீடியோல தெரியுற அதே நம்பருக்கு கால் பண்ணி ஜாதகம் இருந்தாலும் ஜாதகம் இல்லைன்னாலும் பிறந்த நேரம் தேதி தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நிறைய நல்ல விஷயங்கள் டாரோ கார்டு மூலமா நமக்கு ஜாரா மேம் மூலமா கிடைக்க போகுது. அதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.